ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் காலை தோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறபடினால் அந்த கிருபையோடு வார்த்தையிலும் நம்மை சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலும் பலவிதமான பாடுகள், சோதனைகள், பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலைகள் நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள். உங்களோடு கூட கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்க கிருபையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 7 வாசித்து பாருங்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். பலவிதமான முன்னேற்ற பாதைகள் தடையாயிருக்கலாம். அநேக ஆசீர்வாதங்கள் வந்து சேராமல் இருக்கலாம். எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். துன்பத்தின் நடுவிலே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் மனம் கலங்காதிருங்கள். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த ஒரு போராட்டத்தோடு அவர்கள் வனாந்திரத்திலே கடந்து வர ஆரம்பித்தார்கள். அநேக யுத்தங்களை சந்தித்தார்கள். கானான் தேசத்துக்கு போவதற்குள்ளாக 31 ராஜாக்களின் மத்தியில யுத்தங்களை சந்தித்தார்கள். அநேக தடைகள் இருந்தது. யோர்தான், இப்படி பலவிதமான தடைகள், அதே போல தாண்ட முடியாதபடி அநேக விதமான போராட்டங்கள், எரிக்கோ போன்ற தடைகள், இப்படி பல விதத்திலே போராடின சூழ்நிலையில தான் கர்த்தர் அவர்களை உயிர்ப்பித்து கொண்டே வந்தார். தமது வார்த்தையிலே, தமது கிருபையிலே, தமது பலத்திலே. அல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பலவித துன்பங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் துணையாய் நிற்கிறார். பிரியமானவர்களே, மனம் கலங்காதிருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமாய் காணப்பட்டாலும், அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவனை கொல்லும்படிக்கு அவனோடு போராடினாலும், அவனுடைய வார்த்தையை பாருங்கள். தேவரீர் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் யார்? நம்மை உயிர்ப்பிக்கிறவர். சோர்ந்து போனாலும் சரி, அநேக போராட்டங்களிலே பலவீனப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும், கண்ணீரின் பாதை, துக்கத்தின் பாதை, சில வியாதியின் பாதைகள் இருந்தாலும், இந்த நாள் வரைக்கும் இருந்த எத்தனையோ போராட்டங்களை இனி என்ன செய்வோம் என்ற பிரச்சனை இருந்தாலும் சரி, சில கடன் பிரச்சனைகள் மீள முடியாமல் இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டின் சூழ்நிலைகள் எல்லாமே மிகவும் மோசமாக இருந்தாலும் சரி, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற சில காலகட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே விசுவாசிங்கள். அவர் இன்றைக்கு உயிர்ப்பிப்பார். ஆமேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு எதிரான சத்துருக்களுக்கு விரோதமாய் அவர் கையை நீட்டுவார். காரணம் என்ன? நம்மை நேசிக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவருடைய வலது கரத்திலே ரட்சிப்பு உண்டு. எல்லாவற்றிலும் நம்மை விடுவிக்கிற வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வேலை சொல்ல, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய விசுவாச வாழ்க்கை, சகல காரியத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள். இந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா பாதைகளையும், வேதனையின் துக்கத்தின் பாதைகளை கர்த்தர் மாற்றி உங்களை விடுவிக்க, உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இருந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே உமது வலது கரம் எங்கள் மேல் நீட்டுவதற்காக, எங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் மேல் உமது கரத்தின் வல்லமை அனுப்பி நீர்த்தாமே எங்களை விடுவிக்கிறதற்காய் நன்றி அப்பா. உமது வலது கரம் எங்களை ரட்சிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாதைகளிலே அநேக துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் இருந்தாலும் உமது வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின்படி எங்களை ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறீர். இதோ இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்துடைய குடும்பத்துக்கு மத்தியிலும் உமது வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக, உயிர்ப்பிப்பதாக. வியாதி, பலவீனம், கட்டுகள், மரண பயம், போராட்டம் சகலத்திலும் ஆண்டவரை சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை உயிரடைய பண்ணி எழும்பி நிற்க பண்ணுவீராக, தைரியப்படுத்துவீராக. வலது கரம் ரட்சிக்கட்டும் அப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று முதல் ஒரு அற்புதம் நடப்பதாக
எல்லா விதமான பாதைகளை மாற்றி, எல்லாவித துன்பத்தின் பாதைகள், துக்கத்தின் பாதைகளை மாற்றி அமைப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், மகிமைப்படுத்தும். எல்லாவற்றிலும் சமாதான சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். சாட்சிகளாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒன்று முதல் உயிர்ப்பிப்பார். சோர்ந்து போகாதிருங்க.